நேயர் கேட்டிருக்கிறாங்க, சார் நான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன், புது சிம் வாங்கினேன். அதை வாங்கினதுக்கு பிறகு எனக்கு உடம்புக்கு சுகமே இல்லை. இப்போ மொபைல் நம்பருக்கும் என்னுடைய ஹெல்த் இஷ்யூக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மொபைல் நம்பருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? அது உண்மைதான். அது ஆனால் இப்போ எல்லோரும் அதை வாங்குறாங்க. இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர், மொபைலுக்கு ஏஞ்சல் நம்பர், மொபைலில் கூட்டு எண், அந்த ஆடிங் நம்பர் அதெல்லாம் வச்சா ஃபஸ்ட் கிளாஸ்ன்றோம். கண்டிப்பாக அதை வைக்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸ்ன்றாங்க, வேறு லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க, 10 நம்பர் கடைசி முடிகிற இடத்துல 0ன்னு இருக்குது. 0ன்னு சொல்லி உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வச்சிங்கனாக்கா, நீங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த பிஸ்னஸ்ஸு 0வில் இருக்கிற மாதிரி முடிவில் 0வில் தான் நிற்கும். தொடக்கம் எப்படி வேணா இருக்கட்டுங்க, முடிவு தான் இருக்கும். 100% இது உண்மைங்கிறது நான் சொல்லி உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. 34 43 44 3 நம்பரை பற்றி சொல்கிறேன். இந்த நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் கூட்டினா இந்த நம்பர் இருக்கா, உங்கள் மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்க, கூட்டி பாருங்கள். 34 வருது அப்படின்னா எப்போனாலும் ஸ்ட்ரோக் வரும். 34 நம்பர் உங்கள் மொபைலில் இருந்தால் 43 இருந்ததுனாக்கா ஹார்ட் அட்டாக் வரும். அதாவது கூட்டினா உங்கள் மொபைல் நம்பரில் 4 3 எல்லாம் இருந்தால் கணக்கு கிடையாது. மொத்தத்தை கூட்டினா 43 இருந்ததுன்னா வரும். 44 அப்படி இருந்ததுனாக்கா சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஃபோன் நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு ரகசியங்களை பற்றின தெளிவான விளக்கங்களை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், ஒரே ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் சார். வாழ்க்கையில் நீங்கள் உயரத்துக்கு போகணுன்னா எந்த மாதிரியான எண்கள் வச்சுருக்கணும், எந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஃபோன் நம்பர்ஸ் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோன் நம்பர்ஸை வச்சு நிறைய பேசியிருக்கோம் சார். அதில் ஒரு நேயர் கேட்டிருக்கிறாங்க, சார் நான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன், புது சிம் வாங்கினேன். அதை வாங்கினதுக்கு பிறகு எனக்கு உடம்புக்கு சுகமே இல்லை. தொடர்ந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் மொபைல் நம்பரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. இப்போ மொபைல் நம்பருக்கும் என்னுடைய ஹெல்த் இஷ்யூக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மொபைல் நம்பருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? ஆமாம், நம்ம ப்ரோக்ராம் பேசுகிறதுக்காக சில நம்பர் சொல்கிறதுலாம் இல்லை. என்கிட்ட பார்க்குறவங்களுக்கு நான் கொடுக்குற தகவலை ப்ரோக்ராம்லேயே சொல்கிறேன். ப்ரோக்ராம் சொல்கிறது அங்கே நடக்கிறத என்ன பர்சனலாக சொல்லுவேன் எல்லாத்துக்கும். இது அப்படியே சில பேர் அவங்க கேட்குறத அந்த சில பேருன்றது அந்த சில பேர் கேள்வியோடு இங்கே வைக்கிறோம். அப்படி தான் நம்ம ப்ரோக்ராமே பண்ணிகிட்ருக்குறோம். அது உண்மை தான். அது மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க, அந்த மொபைலில் நீங்கள் சில நம்பர்லாம் இருக்குது. அந்த நம்பரு அது உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி நினச்சி வாங்கலாம். ஆனால் இப்போ எல்லோரும் அதை வாங்குறாங்க. இப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர், மொபைலுக்கு ஏஞ்சல் நம்பர், மொபைலில் கூட்டு எண், அந்த ஆடிங் நம்பர் அதெல்லாம் வச்சா ஃபஸ்ட் கிளாஸ்ன்றோம். கண்டிப்பாக அதை வைக்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸ்ன்றாங்க, வேறு லெவலுக்கு வந்துட்டாங்க. இதில் என்ன இருக்குது? நல்லா வரணுன்றதுக்காக தானே கொடுக்குறோம். நல்லா தானே வந்தாகணும். நல்லா வரணும்னு கொடுக்கும்போது நல்லா வந்து தானே ஆகணும். ஆனால் அதுவே சரியில்லாத நம்பர் வச்சுருப்பீங்க, அதில் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடுதானாக்கா கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்க, 10 நம்பர் கடைசி முடிகிற இடத்துல 0ன்னு இருக்குது. நான் பழசு சொன்னது தான் திருப்பி கூட ரிப்பீட் பண்ணுறேன். 0ன்னு முடியுது. 0ன்னு சொல்லி உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வச்சிங்கனாக்கா, நீங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த பிஸ்னஸ்ஸு 0வில் இருக்கிற மாதிரி. முடிவில் 0வில் தான் நிற்கும். தொடக்கம் எப்படி வேணா இருக்கட்டுங்க, முடிவு தான் இருக்கும். 100% இது உண்மைங்கிறது நான் சொல்லி உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஐயா, இதை எப்படி ஆராய்ச்சி பண்ணி சொன்னீங்க? அது உண்மை. அது அப்புறம் ஏஞ்சல் நம்பர் கொடுத்துரும். அதை உடனே எப்படின்னா எல்லோரும் ஆல்மோஸ்ட் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி இன்னும் நான் என்ன சொல்கிறேன், உலகம் ஃபுல்லாக எத்தனை பேர் இருக்காங்க. நான் சொன்னதுன்னு அத்தனை கோடி பேரை மாற்றிட்டாங்க. இது யாருக்கு கொடுப்புன்னு இருக்கோ அவங்க பார்க்குறாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியுது. சில பேர் பார்த்தா கூட மாற்றணுங்கிறது அந்த நேரம் வரும்போது தான் மாற்றுறாங்க. சில பேர் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு அதை கடந்து போயிடுவாங்க, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நம்ம ஏதோ ப்ரோக்ராம் பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்கள கொஞ்ச நாள் கழித்து தான் அதை மாற்றணும்னு சொல்ல வரும். அந்த டைம் வரும்போது சில பேருக்கு பார்க்குறதுக்கே சில நாள், கொஞ்ச காலம், பல வருஷம், சில பேருக்கு மாற்றுறதுக்கு கூட டைம் எடுக்கும்.
எல்லாம் உங்கள் டயத்தை பொறுத்து தான் நடக்கும். சரி, இப்போது ஒவ்வொரு நம்பர் தரேன். 34 43 44 3 நம்பரை பற்றி சொல்கிறேன். இந்த நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க. வச்சுக்கும் போது நீங்கள் கூட்டினா இந்த நம்பர் இருக்கா. 34ஆம் நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் மொபைல் நீங்கள் வச்சுருக்கீங்க, கூட்டி பாருங்கள். 34 வருது அப்படின்னா எப்போனாலும் ஸ்ட்ரோக் வரும். 34ன்ற நம்பர் தானே உங்கள் மொபைலில் இருந்தால். ஆனால் நான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மனுஷனாக இருக்கேன். என்னோடய ஃபோன் நம்பரில் 34 இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நினச்சா கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டாகுமா சார்? அதான் இப்போ பேசும்போது இல்லை, பின்னாடி வரும். நீங்கள் பேசும்போதே ஏற்கனவே சஃபர் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு இருக்குது, மாற்றுங்க. 2 இருக்குது. நடந்தவங்க உடனே மாற்றுங்க, நடக்க போகிறவங்க இமிடியட்டாக மாற்றிடுங்க. என்ன உங்களுக்கு நடக்க வேணான்றக்காக சொல்கிறோம். தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு, தடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறோம். 43 இருந்ததுனாக்கா ஹார்ட் அட்டாக் வரும். அதாவது கூட்டினா உங்கள் மொபைல் நம்பரில் 4 3 எல்லாம் இருந்தால் கணக்கு கிடையாது. மொத்தத்தையும் கூட்டினா 43 இருந்ததுன்னா வரும். 44 அப்படி இருந்ததுனாக்கா சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணுறவங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி மொபைல் நம்பருக்கு போய் இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு டவுட் வரவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சார் நான் 2 ஃபோன் வச்சுருக்கேன், 3 ஃபோன் வச்சுருக்கேன், 3 நம்பர் வச்சுருக்கேன், எந்த நம்பரை நான் கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு யோசிச்சாங்கன்னா எந்த நம்பர் எடுத்துக்கணும் சார்? இல்லை, எந்த நம்பர் எடுத்துக்கல, அந்த வச்சுருக்கிற 3 ஃபோனில் எதனா ஒரு ஃபோனு நான் சொல்கிற நம்பர் இருந்தாக்கா அதை மாற்றிடுங்க. நீங்கள் எத்தனை நம்பர் வச்சுருக்கீங்கன்றது பிரச்சனை கிடையாது. இது இந்த மாதிரி கூட்டுத்தொகை வந்ததுன்னா மாற்றுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிற மொபைலில் இந்த நம்பர் இருந்தால் மாற்றுங்க. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் ஒன்று ஏற்கனவே இந்த மாதிரி சஃபர் ஆன உங்கள் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் கூட்டி பாருங்கள், இந்த நம்பர் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். சஃபர் ஆனவங்க முதல்ல செக் பண்ணிடுங்க. ஆமாம், கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏஜெலாம் நான் அதை இப்போ சொல்லிக்கல, அது வேண்டாம். அது இப்போ ஏஜெலாம் பார்க்கணும், பர்சனலாக அதெல்லாம் சில அனலைசேஷன் இருக்குது, அது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. பர்சனலாக கேட்க வரவங்களும் ஒரு அனலைசேஷன் போடுவோம். இந்த டேட்டு இப்படி இந்த தேதியில் இந்த ஏஜில் நடந்ததா? ஆமாம், இந்த தேதியில் நடந்ததுன்னு சொல்லுவேன். அது எப்படின்னு போட்டேன்னாக்கா லைஃப் என்னன்னு ஒன்று இருக்குது, அதை பிரசன்ட் என்ன சொல்லுவேன். அதில் போட்டால் இந்த தேதியில் தான் நடந்ததா? ஆமாம், அது தேதியே சொல்லும். அப்போ ஒரு சப்ஜெக்டை பார்க்கும்போது இவ்வளோ அனலைசேஷன் நான் பார்ப்பேன். பார்த்து பதில் கொடுக்கும்போது எல்லாம் வரவங்க மிரண்டுறாங்க. ஆமாம், என் உண்மைதான், ஏன் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்கிறீங்க, அதை தான் சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு அதிலேருந்து மீள்வதற்குண்டான வழிமுறைகள்லாம் சொல்கிறோம். அப்போ நீங்கள் இம்மிடியட்டாக மாற்றிடணும். அப்போ இதை சொல்கிறது அப்போ அவங்க கேள்வி என்னது, ஹெல்த்து கூட வருமானு ப்ராப்ளம் வருமா? கண்டிப்பாக வரும். எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக அந்த நம்பர் மாற்றுங்க. இந்த நம்பரால் கூட உங்களுக்கு நடந்திருக்கும் சார், இந்த நம்பருக்கு அது ஆஸ் ஏ டேட்டுக்கு அது இருக்கட்டும், இந்த நம்பர் இருந்தாலே கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு கனெக்ட் பண்ணிடணும். அதான் ஃபோனை வச்சுருந்தேன், என் நம்பர்னு சொல்லி தானே சொல்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்டு கேட்குறாரு, உங்கள் மொபைல் நம்பர் என்ன? உங்கள் நம்பர் அப்படின்னப்போ அது உங்கள் நம்பர் தானே? ஆமாம், அப்போ உங்கள் நம்பர் தானே. அப்போ அந்த நம்பர் உங்களுக்கு இந்த நம்பர் இருந்ததுனாக்கா ஏன் இந்த ப்ராப்ளம் வராது? சார், இப்போ நீங்கள் சொல்கிற கூட்டு எண்களில் என்னுடைய கணவர் ஃபோன் வச்சுருக்கிறாரு, ஆனால் கணவர் பேரில் வாங்கியிருக்கோம், ஆனால் நான் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த பிரச்சனை அப்படின்றது கணவருக்கு வருமா, இல்லை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மனைவிக்கு வருமா சார்? நல்ல கேள்வி. என்னது, அது எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒருத்தர் ஃபோன் நம்பர் வாங்கி இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் அது அஃபெக்ட் ஆகும். கணவர் பேரில் நம்பரை வாங்கிட்டு மனைவி யூஸ் பண்ணுறாங்க, மனைவி பேரில் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு கணவர் யூஸ் பண்ணுறாரு, அப்பா பேரில் பையன், பையன் பேரில் அப்பா. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே யார் பேரில் யாருன்னாலும் மாற்றி கூட யூஸ் பண்ணுங்கள். அது மொபைலுக்குன்னு கிடையாது, வண்டிக்கும் பொருந்தும், 2 வீலருக்கும் பொருந்தும், காருக்கும் பொருந்தும், மொபைலுக்கும் பொருந்தும். யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த அஃபெக்ட் இருக்கும். பயன்படுத்துகிறவங்களுக்கு இருக்காது. அது அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அது நீங்கள் நியூட்ரல் தான், அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. யார் பேரில் இருக்கோ அவங்கள போய் சாரும். அப்போ அதனால் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக உங்கள் மொபைல் நம்பரில் 34 வருதா, இமிடியேட்டாக மாற்றிடுங்க. 43 வந்து தான் கண்டிப்பாக மாற்றிடுங்க. 44 இருக்கா, இமிடியேட்டாக மாற்றிடுங்க. ஏன்னா இருந்தால் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டோம். நமக்கு ஏங்க ப்ராப்ளம் வரத்துக்கு உண்டான ஃபோனை நாம் என் காசை கொடுத்து, இதுக்கு பேர் தான் காசை கொடுத்து விலை கொடுத்து காசை வாங்குறது. ஆமாம், காசை பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறது இதுக்கு தான். அதெல்லாம் தேவையில்லையே. டக்குன்னு மாற்றிட்டு உங்களுக்கு எது ஆப்ட் பொருத்தமான இருக்கோ அதை வாங்கி வைங்க. அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடலாம். அதுலேருந்து
அஃபெக்டில் இருந்தும் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ மொபைல் நம்பரும் வேலை செய்யுமானா பண்ணும், அதுக்காக கொடுக்கப்பட்டது. கண்டிப்பாக இதுவும் எல்லாத்துக்கும் மாற்றிடுவீங்க, மாற்றினா நல்லது, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் வரப்போகிற பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமா பார்ப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.